everyone. This is V. Shiva and I am working as an English teacher in Madagondapalli Model School. MMS is so privileged and honored to host this CBSE Pre-Subroto 1 Football Tournament 2026. We have 28 teams from various parts of southern India. We have teams from Karnataka, Andhra, Kerala, Tamil Nadu and Andaman Nicobar Islands too. And now we are just watching the final match of Pre-Subroto 1 Football Tournament. Advait is competing against பார்வதி அனுகிரகா ஃப்ரம் திண்டுக்கல். வணக்கம், நான் மதகொண்டப்பள்ளி மாதிரி பள்ளியின் செயலாளர். கடந்த 3 நாட்களாக எங்களுடைய பள்ளியில் சுப்ராட்டோ ஃபுட்பால் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. இது தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ஸிலிருந்து சுமார் 28 அணிகள் இங்கே வந்து விளையாடுகின்றன. 456 பிளேயர்ஸ் இதில் பங்கு பெறுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் இதில் இருக்கிறார்கள். சிபிஎஸ்இ பள்ளியிலிருந்து இந்த மாணவர்கள் தேர்வு செய்து இங்கே வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே விளையாண்டவுடன் அவர்கள் நேஷனலுக்கு போவார்கள். டெல்லியில் நடைபெறும் சுப்ராட்டோ கப்புக்கு அவர்கள் சென்று அங்கே ஜெயிக்கிறவர்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய சுப்ராட்டோ மேட்ச்க்கு அவர்கள் செல்வார்கள். இது எங்களுடைய பள்ளியிலே ஆண்டுதோறும் இது மாத்திரமல்ல, மற்ற எல்லா விளையாட்டுகளும் இங்கே நடக்கின்றன. அடுத்த மாதம் ஜூலை 16, 17, 18 டேபிள் டென்னிஸ் மேட்ச் இங்கே நடத்துகிறோம். அதுவும் தென்னிந்திய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். சுமார் 1000 டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் இதில் கலந்து கொள்வார்கள். இது வந்து மதகொண்டப்பள்ளி மாதிரி பள்ளியில் நாங்கள் இதை நடத்துவதனுடைய காரணம் என்ன? குழந்தைகளுக்கு விளையாட்டு மாத்திரமல்ல, விளையாட்டின் மூலமாக கல்வி, ஸ்போர்ட்ஸ் மீடியம் எஜுகேஷன் என்று சொல்லுகிறோம். ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவர்கள் கணிதம், விஞ்ஞானம், சமூக அறிவியல் போன்றவைகளை அவர்கள் திறமையாக கற்றுக்கொள்வதற்கு பாடத்திட்டத்தோடு அதை இணைக்கிறோம். இப்பொழுது பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கும், சிபிஎஸ்இயில் மனப்பாடம் செய்து தேர்வு எழுதி மதிப்பெண்கள் பெறுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக இந்த ஆண்டிலே இருந்து திறன்களின் அடிப்படையில் கற்றல் கற்பித்தல் என்ற பொருளிலே நம்முடைய சிபிஎஸ்இ நிர்வாகம் அதை செய்திருக்கிறார்கள். ஆகவே திறன்கள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு பல வகையான ப்ராஜெக்ட்ஸ், திட்டங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதிலே ஒன்று இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டின் மூலமாக அவர்கள் உதாரணமாக நீங்கள் இப்பொழுது ஒரு கால்பந்திலே பந்தை உதைக்கிறார்கள். அதனுடைய ஆங்கிள்ஸ், அதனுடைய ஸ்பீட் போன்றவைகளை இவர்கள் கணக்கிட்டு பார்ப்பதற்கு நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஸ்போர்ட்ஸ் மீடியம் என்று சொல்கிறோம். ஸ்போர்ட்ஸ் மீடியம் மூலமாக எல்லா விதமான பாடங்களையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. தவறான ஒரு கருத்து என்னவென்றால், எம்எம்எஸ் என்றால் இங்கே விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்று. எல்லா பள்ளிகளிலேயும் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், விளையாட்டின் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்வது, பாடங்களில் இருக்கக்கூடிய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்று சொல்லுகிறோம். பாடங்களில் இருக்கக்கூடிய கற்றல் திறன்கள் என்னென்ன, அந்த கற்றல் திறன்களை எவ்வாறு கொடுப்பது, விளையாட்டின் மூலம் கொடுக்க முடியுமா என்று நாங்கள் ஆலோசித்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த வகையிலே குழந்தைகளுக்கு அவைகளை நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இங்கே எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக விளையாட்டிலே பங்கு பெற வேண்டும். விளையாட்டு என்பது சிபிஎஸ்இயில் இவ்வளவு நாட்களாக அது கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்கள். ஆனால் இது 2 ஆண்டுகளாக அவர்கள் கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டி அல்ல, கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று சொல்லி அதுவும் பாடத்தோடு இணைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 11, 12ஆம் வகுப்புகளில் முழுமையான பாடமாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறார்கள். இந்த மூலம் மாணவர்களுக்கு இதுகளை என்ன சொல்லுகிறோம் என்றால், ஸ்போர்ட்ஸில் விளையாட்டு மாத்திரமல்ல, ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம், இவ்வகையாக நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி பின்னால் வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இது உதவி செய்கிறோம். இதற்கு ஒத்துழைத்த அத்தனை பேர் அவர்களுக்கும், குறிப்பாக இன்று பரிசு வழங்க வருகிற நம்முடைய ஒசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி ஐயா அவர்களையும், இங்கே லயன்ஸ் கிளப் மூலமாக வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் தாமஸ் ஜான் அவர்களையும், திருமதி டாக்டர் அஞ்சலி தாமஸ் அவர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்று இந்த இவ்வகையாக
பப்ளிக், ஓசூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்கள் பள்ளிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளுக்காக நடத்தப்படும் இந்த பள்ளியிலே அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இளம் தலைமுறையின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுப்பது கல்வி என்றால் அவற்றை உயர பறக்க செய்வது விளையாட்டு. அந்த உயரிய நோக்கத்தை முன்னிறுத்தி நடைபெற்று வரும் சிபிஎஸ்இ ப்ரீ சுப்ரடோ கோப்பை கால்பந்து போட்டி 2026 தென்மண்டலம் 1 நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மதகுண்டப்பள்ளி மாதிரி பள்ளியின் சார்பாக நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள தங்களை அன்புடனும் பெருமிதத்துடனும் வரவேற்கிறோம். 3 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டி வெறும் விளையாட்டு போட்டியாக மட்டுமன்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இளம் வீரர்களின் திறமை, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் விளையாட்டு மனப்பான்மையை வெளிப்படுத்திய ஒரு தேசிய அளவிலான கற்றல் மேடையாக அமைந்துள்ளது. வெற்றி மற்றும் தோல்வியை தாண்டி நட்பு, ஒற்றுமை, பரஸ்பர மரியாதை மற்றும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை வளர்த்த இந்த விழா இளம் தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இன்று இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தனது வருகையால் இவ்விழாவிற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ள மாண்புமிகு திரு பி. பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை மனமாற வரவேற்கிறோம். தங்களுடைய வருகை எங்கள் மாணவர்களுக்கும் வீரர்களுக்கும் பெரும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும். அதேபோல் சமூக பணியிலும் கல்வி வளர்ச்சியிலும் தொடர்ந்து தங்களை அர்ப்பணிப்பை வழங்கி வரும் லயன் தாமஸ் ஜான் எம்ஜேஎஃப் அவர்களையும் மற்றும் லயன் டாக்டர் அஞ்சலி தாமஸ் அவர்களையும் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். மேலும் இப்போட்டியின் தரத்தையும் ஒழுங்கையும் உறுதி செய்ய தொடர்ந்து வழிகாட்டி வந்த டாக்டர் திரு தபன் குமார்தாஸ் அவர்கள், சிபிஎஸ்இ விளையாட்டு பார்வையாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்வை வெற்றிகரமாக திட்டமிட்டு ஒருங்கிணைந்து சிறப்புற நடத்துவதற்கான ஒவ்வொரு கட்டத்திலும் உறுதியான வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் முழுமையான ஆதரவையும் வழங்கி வரும் எங்கள் பள்ளியின் செயலாளர் திரு எம். நேரு ஐயா அவர்களையும் மாணவர்களின் நலன், மகிழ்ச்சி மற்றும் முழுமையான வளர்ச்சிக்காக தாய்மையின் அரவணைப்புடன் தொடர்ந்து ஊக்கம் அளித்து வரும் அன்பிற்குரிய வளாக அன்னை திருமதி பிரேமா அம்மா அவர்களையும் மிகுந்த மரியாதையுடனும் பெருமிதத்துடனும் வரவேற்கிறோம். மேலும் எங்கள் பள்ளியின் மதிப்பிற்குரிய முதல்வர் திரு ஜோசப் ஜெயராஜ் அவர்களையும் பங்கு மற்றும் இணக்கத்தன்மை துறை தலைவர் திருமதி அர்ஷலதா அவர்களையும் பொருளாளர் திரு ஆலிவர் சாலமன் அவர்களையும் விடுதி பொறுப்பாளர் திரு வின்சென்ட் சுந்தர்ராஜ் அவர்களையும் திரு பர்கை தேவ்நாத் அவர்களையும் ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அன்பு மாணவ மாணவியர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறோம். தருவாய்
It gives me immense pleasure to welcome all of you to the football final organized by the School Management. I extend a warm welcome to our special guests, distinguished dignitaries, school management members, principals, teachers, coaches, referees, parents, media representatives, supporters, and dear students. Sports are a vital part of education, and football is a game that teaches teamwork, discipline, leadership, determination, and respect. Today's final match is a celebration of talent, dedication, and sportsmanship. I sincerely thank the School Management for organizing this excellent tournament. My appreciation also goes to the coaches, physical education teachers, referees, volunteers, and support staff whose hard work has made this event a success. I congratulate both finalist teams for their outstanding performance and wish them the very best. Remember, the true spirit of sports lies not only in winning but also in fair play, respect, and giving your best effort. Let us enjoy this existing final match and encourage all players with enthusiasm and positivity. Thank you all for your presence and support. Best wishes to both teams. May the best team win. Thank you. Good evening, everybody. My name is Aditi Sandrea. I'm from SBY JC. I have to thank our coaches for bringing us to this match, and the food accommodations and everything was everything good. And I have to thank our secretary and everyone for being generous with us and making us feeling comfortable. And the shelter was good, and we took good rest. And the weather was good too, and the environment was pleasant. And this is our third year in Mathagondapalli, and as usual, it's always good. And I'm very thankful for it, and my team is thankful for it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தமிழ்ல தான் பேச போறேன். முதல்ல என் பேரண்ட்ஸ்க்கு நான் தேங்க்யூ சொல்றேன். அப்புறம் என் டீம்மேட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அது காரணம் அவங்க தான். செகண்ட் திங், இட்ஸ் ஃபார் our school management because they let us play here. And even though எங்களுக்கு ப்ராக்டிஸ் டைம் நிறைய இருந்திருக்கலையானாலும் we came here and we played well. And the third thing is for a very huge thank for our coach Riyaz sir. He has led our team to this way. And இங்கே அகாமடேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் MMS for this accommodation. I'm in love with this ground and environment. So yeah, that's all. Thank you. Welcome to one and all. I'm from Parvati Sanugraha International School. First all, we had a great experience here, and there were first there were difficulties, and our coach told to the officials, and they helped us with the next day. We got good stay, the environment was good, and the CBSE Pre-Subroto Cup was a big experience. We are all 2011 boys and I am in 2012. We were playing in under 17. We still have 2 more years to go, and I am sure we will win in the next 2 years. We got runner-up this year, and the weather was good, the environment and the food, it was absolutely good. So it's good everywhere, and thank you. So good evening everyone. My name is Shrey and I'm from Advait International Academy. So ever since the time I came into the campus for this tournament, it's been a really pleasant feeling that we've been provided with proper hospitality. So I would like to thank the entire management for all the opportunity, and I would like to thank the Indian Air Force for hosting such an amazing tournament. So the weather is really pleasant for like a proper match play. So it's not really tiring and all. I would like to congratulate each and every team and their coaches that participated in this tournament. Their hard work and dedication has
been a really amazing thing. So yeah, thank you.
Hi everyone, we are the students of MMS. So MMS has conducted a match over here, pre-Suproto Cup. Many of the students and many of the football players has come across in Tamil Nadu or the South Zone. They have tried their best and many of them has won the prizes and they are happily returning back to their home. As a volunteer, we have learned many new things over here. I was actually there at the canteen and we had a very new experience learning over here, and it was also very grateful to watch the match that was happening over here. The teammates had a very good spirit and they played very well. It was not so much about it. Thank you. Oh, hello, my name is Shrey. So I'm from Advait International Academy. So it literally has not, I haven't even visited the school once, and already we won like the Subroto Cup, and we're going to nationals on behalf of the school. I would like to thank all the management members and the Indian Air Force for hosting this tournament. Thank you for like all the teams and their coaches for putting in the hard work and dedication, and the MMS school management and their volunteers have been really good to us since the time we entered this campus. So thank you for everything. And after I joined Advait, all I can tell is you have an opportunity for everything, education as well as sports. Play the ball, play for the ball. Hey, hey! ಇವಾಗ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ. ಹೌದಾ? ಏನು 50,000? ಹಾಂ, ಕ್ಯಾಮ್ರಲ್ಲಿ ಇದ್ದಂಗೆ ಇದೆ ಸರ್. ಹಾಂ, ಕ್ಯಾಮ್ರಲ್ಲಿ ಇದ್ದಂಗೆ ಇದೆ. Watching Mukesh. Set piece, huh? Run, Pinda, run, Tesh. Keeper! Okay, well done. Offside. Hey! Pressurize பண்றா. Fire round.
பேசு. So hello, my name is Shrey. So I'm from Advait International Academy. So it literally has not. I haven't even visited the school once, and already we won like the Subroto Cup, and we're going to nationals on behalf of the school. I'd like to thank all the management members and the Indian Air Force for hosting this tournament. Thank you for like all the teams and their coaches for putting in the hard work and dedication, and the MMS school management and their volunteers have been really good to us since the time we entered this campus. So thank you for everything. And after I joined Advait, all I can tell is you have an opportunity for everything, education as well as sports. My name is Jacqueline. I am from SBOJC. My team I came here for playing SBA football pre-Subroto. நாங்கள் என்ன ஆக்சுவலாக நினச்சோன்னா அந்த டீம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் எவ்ரி திங் வாஸ் ஓகே ஃபார் அஸ். அப்புறம் வந்துட்டு எவ்ரி திங் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் வெரி குட், எவ்ரி திங் ஆர் குட். த ஃபுட் ஃப்ரம் த ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் நல்லா ப்ராக்டிஸ், கிரவுண்ட் நல்லா இருந்தது. எங்களுக்கு பால் இல்லைனா கூட நிறைய பால்ஸ் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்லா இருந்தது. எப்படி மேட்ச் ஃபைனல் மேட்ச் வந்து எல்லா மேட்சும் ஓகேவா இருந்தது. ஃபைனல் மேட்ச் வந்து நாங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எங்களுக்கு ஓகேவா இருந்தது. பட் நாங்கள் அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எங்கள் டீமை இன்னும் நல்லா நாங்கள் டெவலப் பண்ணி நேஷனல் வின் பண்ணி இன்னும் நாங்கள் நல்லா டெவலப் பண்ண நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் இருந்தது, டஃப்பாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட் மட்டும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் ரொம்ப டஃப்பாக கொஞ்சம் பட் ஈஸியாக இருந்தது. வின் ஆயிட்டோம். 5-0. நாங்க 5, ஆப்போனன்ட் 0. எங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இதுவரை? SGFI, CBSE நேஷனல்ஸ், அப்புறம் உமன்ஸ் லீக் சவுத் ஜோன், எங்க டெல்லி, ஹரியானா, டெல்லி, ஜார்க்கண்ட், அப்புறம் ஒசூர். இவங்க இப்போ கரெக்டா நடக்குது. இது எங்களுக்கு செகண்ட் டைம் ஆக்சுவலா வருது. போன முறை எங்க சீனியர்ஸோட வந்தோம், இப்போ வந்து நாங்க மட்டும் வரோம். தேர்ட் டைம் இது எங்களுக்கு, தேர்ட் டைம். போன முறை சீனியர்ஸோட வந்தோம், நாங்க வின் பண்ணோம். பட் எங்க சீனியர்ஸ் வந்து ரன்னர் அப்பா வந்தாங்க. இந்த முறை திருப்பி நாங்க போகும்போது வின் பண்ணிட்டு தான் போறோம். நாங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எங்க சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப எஃபர்ட் எங்களுக்காக போட்டது. டே அண்ட் நைட் எங்களுக்காக சார் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்தாரு. எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்னா எங்க சார் அண்ட் மேடம் வந்துட்டு, மேமும் சரி சாரும் சரி, எங்களுக்கு என்ன பண்ணனாலும் இப்போ எங்களுக்கு வரும்போது கூட, ட்ரெயின்ல நாங்க வரும்போது கூட எங்களுக்கு பார்த்து செஞ்சாரு. எங்க சாருக்கு ரொம்ப நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். மேமுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எங்க ஸ்கூலுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏன்னா எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஃபெசிலிட்டி வந்ததுக்கு, பிளஸ் எங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி எங்க ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணது, எங்களுக்கு நிறைய ஸ்கூலுக்கு தேங்க்யூ சொல்லி, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எங்க எல்லாருக்கும், எங்க மொத்த டீமுக்குமே சொல்லி ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்க சாருக்கு, அப்புறம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் எங்களை ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலா
இப்போ கூட வந்து பேரண்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஸ்கூலுக்கு சாருக்குலாம் மேம்க்குலாம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என் பேர் அதித்தி. நான் எஸ்பிஐ ஸ்கூல் ஜூனியர் காலேஜ்லேருந்து வரேன். நான் இந்த கேர்ள்ஸ் டீமுக்கு கேப்டன். நாங்கள் இந்த மேட்ச்க்கு வந்துட்டு எங்களோட பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட்ல அலோவ் பண்ணனால வந்தோம். எங்களோட கோச்சஸ் ராஜா சார் அண்ட் ஜோதி மேம்க்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். எங்களை இன்ன வரைக்கும் கோச் பண்ணது அவங்க 2 பேர். அவங்களோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களோட ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் 2 மேட்சஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபைனல்ஸ் வந்தோம். அண்ட் வி காட் த ரிசல்ட். எங்கள் டீம்மேட்ஸும் எல்லாருமே 100% போட்டு விளையாடணும். இந்த ஸ்கூல் நிறைய அக்காமடேஷன்ஸாக ரொம்ப நல்லதாக பண்ணாங்க. ஃபுட் வாஸ் குட். கரெக்டாக மேட்ச்க்கு முன்னாடி எங்களை சாப்பிட்டுட்டு கரெக்டான ஃபுட் கொடுத்தாங்க. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அண்ட் வி ஆர் தேங்க்ஃபுல். இது எங்களோட 3rd இயர் மதகொண்ட பள்ளியில் வந்து விளையாடுறது. அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தட்.